ஹே கைஸ், இன்னைக்கான ஒர்க் என்ன தெரியுமா? ஆக்சுவலாக நம்ம வீட்டு வந்து வெள்ளை அடிச்சிருந்தோம். எதுக்காக அப்படின்னா, எங்கள் ஊரில் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்துட்டு அம்மன் கோயில் வந்து திருவிழா வருது. ஸோ அதனால் வந்துட்டு ஊரில் திருவிழா அப்படின்னா ஊரில் இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வெளியெல்லாம் அடிச்சு வந்துட்டு நான்வெஜ்லாம் சாப்பிடாம சுத்தபத்தமாக இருப்பாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி எங்கள் ஊர் திருவிழான்றதுனால எங்கள் எஸ்டேட் மொத்தமே எல்லாருமே வந்துட்டு இந்த வீக்கில் வந்துட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா வெள்ளிக்கிழமை வந்துட்டு வீட்டுக்கு வந்து மஞ்சள் தண்ணிலாம் ஊற்று அதுலேருந்து ஒரு வாரம் வந்துட்டு ஊர் வந்துட்டு சுத்தமாக இருக்கிற மாதிரி வந்துட்டு செய்வாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நம்மளும் நம்ம வீடு வெள்ளை அடிக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கம்பளிலாம் வந்துட்டு அலசிடலான்னு சொல்லிட்டு கம்பளிலாம் ஆற்றுக்கு எடுத்துகிட்டு போனோம். இந்த குளிருக்கு கம்பளி பற்றி படுக்கிறதுக்குலாம் நல்லா சுகமாக தான் இருக்குது. ஆனால் அந்த கம்பளியை துவைக்கணும் மட்டும்தான் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா சின்ன சின்ன கம்பளிலாம் ப்ராப்ளம் இல்லை, ஈஸியாக வந்துட்டு அலசிடலாம். ஆற்றுல அலசும் போது ஈஸியாக தான் இருக்குது. பட் இந்த பெரிய கம்பளி இருக்குது, அதை நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா சுத்தமாக தூக்க முடியல. செம்ம வெயிட். அதை தூக்கி அலசி அந்த தண்ணியை புளியவும் முடியாமல் சப்பப்பா பயங்கர கஷ்டம் தான். அப்புறம் ஒரு வழியாக வந்துட்டு சரப்புலாம் போட்டு அதில் வந்து எல்லாம் சேர்ந்து அலசி அப்புறம் நம்ம வண்டியில் வந்துட்டு திருப்பி கொண்டு வந்துட்டு அகைன் வந்து வீட்டுக்கெல்லாம் கொண்டு வந்துட்டு கம்பளிலாம் வந்துட்டு காய போடுறதுக்கு வந்துட்டு நம்ம வீட்டுக்கு மேலே ஓட்டுலலாம் வந்து விரிச்சு விட்டுட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து வெளியே அடிக்கலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாச்சு. ஸோ நம்ம மெயின் ஹாலெல்லாம் வந்துட்டு ப்ளூ கலர் தான் இருந்தோம். ஸோ ப்ளூ கலர் அடிக்க ஆரம்பிச்சாச்சு. அம்மா அப்பா வந்துட்டு திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நானும் பெரிய ஒருத்தவங்களும் வந்துட்டு வெள்ளை அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஃபுல்லாகவே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து க்ளீன் பண்ணி மாற்றி எல்லா பக்கமும் வந்துட்டு வெள்ளை அடிக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ இன்னைக்கு ஆக்சுவலாக ஃபுல் ஒர்க்கும் முடிக்க முடியல, பெண்டிங் வச்சிருக்கிறோம் நாளைக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா வந்துட்டு 4 மணிக்கு நம்ம ஒர்க் ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ நான் மாடெல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ நம்ம மாடெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வந்து பாலெல்லாம் எடுக்கணும்ல. ஸோ அந்த ஒர்க்கும் பார்க்கணுன்றதுனால வந்துட்டு 4 மணி போல் நல்லா சூடாக ஸ்ட்ராங்காக ஒரு டீ அடிச்சுட்டு ஒர்க் ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் கிச்சன் பெயிண்ட் அடிக்கணும். அப்புறம் நம்ம இந்த திங்ஸ்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணி அகைன் வந்துட்டு எடுத்து வைக்கணும். ஸோ இந்த ஒர்க்லாம் நாளைக்கு பார்க்கணும். ஸோ நாளைக்கு என்ன பண்ணுன்றதை நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். டாட்டா.